Now to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that works in us. To him be glory in the church by Christ Jesus to all generation forever and ever. Amen. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. ஞாபகம் இருக்குமானால், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று யோசிக்கிறேன், கடந்த வாதத்திலே ஒரு ஸ்திரீ தான் வேண்டிக் கொண்டதை, நபர்களுக்குள்ள ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டாள். அவள் வேண்டிக் கொண்டதற்கு மேலே அவளுக்கு செய்யப்பட்டிருப்பதாக நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம். யாரை குறித்து பார்த்தோம்? ராகாப் என்ற ஸ்திரீ உளவு பார்க்க வந்ததான 2 பேர்கிட்ட அவள் சொன்ன காரியம், தயவு செய்து எங்கள் தேசத்து அதிபதிக்கு ஜனங்களுக்கெல்லாம் நடுக்கம் பிடித்து விட்டது, நீங்கள் எல்லாரையும் அழித்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் அழிவோம் என்று பயந்திருக்கிறார்கள், நீங்களோ என்னையும் என் குடும்பத்தையும் ஜீவனை மாத்திரம் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டாள். ஜீவனை வேண்டும் மாத்திரம் கேட்ட அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் ஜீவன் கொடுத்தது மாத்திரமில்லை, அவள் வாழ்க்கையிலே ஒரு விசுவாச வீரங்கனையாய், அவள் வாழ்க்கையிலே பின்னான காலத்தில் தாவீதுக்கு பட்டிக்கு பாட்டி என்று அழைக்கக்கூடிய ஒரு பேருக்கும், அவள் வாழ்க்கையில பின்னாலே இயேசுவின் பிறப்பின் வர்த்தமானத்திலே அவள் பேர் பெற்றது. அவள் கேட்டது ஜீவன், அவள் பேர் வேத புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் கேட்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதான ஒரு தேவனை நாம் ஆராய்ந்து கொள்கிறோம். கேட்பது நிறைய, கொடுப்பது கொஞ்சம் என்று அல்ல. நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதுமாய் வாசிக்க வேண்டாம். யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரே, கோலம் தடியாய் போகிறேன், எனக்கு சாப்பிட ஆகாரம், உடுக்க உடை கொடுத்து நான் திரும்பி வந்தால் போதும் என்று சொன்னான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேண்டிக் கொண்டதான காரியங்களுக்கு கர்த்தர் எப்படி பதில் தருகிறார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். குறிப்பா இந்த கால நேரத்தில் மற்றொரு ஸ்திரியை குறித்து தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல, முன்னாலே சொன்னேன் யாக்கோபு கர்த்தர் செய்தார் என்று. இன்றைக்கு மற்றொரு ஸ்திரியை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. வசத்துக்கு எல்லாம் நடக்கும்னு யோசிடாதீங்க, எல்லாம் செய்யணும்னு யோசிக்காதீங்க. எல்கானாவுக்கு 2 மனைவி இருந்துச்சு, நமக்குலாம் 2 மனைவி கூடாது, 1 மனைவியே போதும், ஒரு புருஷனே போதும். சரி, அது இல்லை என் பேர் பிரசங்கம். ஆனால் போட்டிருக்கேன்னு சொல்லி சிலர் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தோம், தீத்துல போதை இல்லாத குடிக்கலான்னு போட்டிருக்கு. ஆகினா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம். பவுல் கொஞ்சம் குடிக்க சொன்ன, கொஞ்சம் குடிச்சுக்கலான்னு போயிட்டுறாதீங்க. கொஞ்சம் தான். A bit becomes a habit. A bit அது சின்ன, அவ்வளவு தொடங்கி அது என்ன ஆயிடும்? You will become a slave. You will become a slave. You will not lead it, it will lead you. நீங்கள் அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியாது, அது உங்களை அடிமைப்படுத்தி உங்களை பார்க்கும். எல்லா பழக்கமும், தப்பு வார்த்தை பேசுற பாருங்க, அது கூட தொடக்க சின்னதா இருக்கும், விட்ட போய்கிட்டே இருக்கும். எல்லாமே தொடக்கும் போதே அதை என்ன பண்ணிடணும்,
ஆண்டவரே இது தப்பு, நான் செஞ்சது தப்பு, நான் அறிக்கையிடணும், செஞ்சவங்கிட்டே தப்புன்னு அறிக்கையிடணும். சரி, இப்போ அது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம குறிப்பாக ஒரு குறிப்புக்கு வருவோம். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத ஒரு குறை மாத்திரமல்ல, 1 அதிகாரம் 6 வசனத்துக்கு பின்பகுதி வாசிக்கிறோம். அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன பண்ணினார்? மிசரபிள். அன்னாளுடைய வாழ்க்கை பிள்ளை இல்லாத ஒரு நிலை மாத்திரமல்ல, அவள் வாழ்க்கை துக்கமான வாழ்க்கை. ஆங்கிலத்திலே மிசரபிள். அவ வந்தவ இந்த மிசரபிள் கண்டிஷன்ல இருக்கும்போது யோசிக்கணும், எங்க இருக்கிறா தெரியுமா? வீட்டுல இல்ல, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்திருக்கிறாள். ஷைலோ அங்கே ஆசரிப்பு கூடாரம் அந்த காலத்துல இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுக்கு காணிக்கை செலுத்த, பலி செலுத்த, பண்டிகை கொண்டாட வந்த இடத்துல பெனினாள் என்ன பண்ணுகிறாள்? அவளை துக்கப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, பாட வந்த இடத்துல, ஜெபிக்க வந்த இடத்துல, வசனத்தை கேட்க இடத்துல இல்லாத குறை ஒன்று, அதோடு கூட அவளை என்ன பண்ணினார்? மிசரபிள். People will make you miserable at home, outside, even in the church. சபையிலும் சில சந்தர்ப்பத்திலே உங்கள் வாழ்க்கை மிசரபிளாய் ஒருவேளை இருக்கும்படியாய் இருக்கலாம். இப்படி மிசரபிளாய் இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்கிறீர்கள்? What do I do? என் வாழ்க்கை இல்லாமை, என் வாழ்க்கை மற்றவர்களாக தூஷிக்கப்படுகிறது. இதிலே நான் என்ன செய்கிறேன்? வாசிப்போம். 1 அதிகாரம் 12 வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது. ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்து இவள் என்ன பண்ணுகிறாள்? ஜெபிக்கிறாள். 14 வசனம் கூட வாசிங்கள் பார்க்கலாம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ண வேண்டாம். போதும். இந்த மிசரபிள் கண்டிஷன், இந்த மிக மோசமான சூழ்நிலையிலே சக்களத்தி தான் பண்ணுகிறாள். தேவாலயத்தில் வந்தால் ஏலியும் அவளை பார்த்து தவறாய் புரிந்து கொள்கிறாள். ஊழியக்காரன் தவறாய் புரிந்து கொள்கிறான். என்னை கேட்க சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், உங்கள் தேவைகள், உங்கள் குறைகள் ஜனங்களாலும் மற்றவர்களாலும் நெருக்கப்படுகிற நேரத்திலே நீங்கள் ஒன்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இனிமேல் நான் வேதம் வாசிக்க மாட்டேன், இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் ஷீலோவுக்கு போக மாட்டேன், பண்டிகை கொண்டாட மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன், விருந்திலே பங்கு பெற மாட்டேன் என்று நீங்கள் ஸ்ட்ரைக் பண்றீங்களா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? ஆனால் அன்னாளோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து தேவாலயத்து போகிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்டிகை தோறும் ஷீலோவுக்கு போய் கொண்டிருந்தாள். அந்த காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அவள் இருக்கிற இடம் வேறு, ஆசரிப்பு கூடாரம் தூரம். பக்கத்தில் இருந்த நாமே, சிலருக்கு பக்கத்து தெருல வீடு, தோத்திரம். சிலர் இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மார்னிங் அட்டெண்டன்ஸ் ஃபினிஷ். அதுக்கு மேல 2 பிள்ளைகளே நிந்திக்கப்படும் போது, தூஷிக்கப்படும் போது, அவதூறாய் பேசும்போது, நமக்கு இல்லாம நேரத்திலே நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
நான் ஒரு யோசிக்கலாம், நான் வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றேன். எங்க இருந்தே ஜெபம் பண்றேன்? வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றேன். அங்க போனதான் சர்ச்சில் கூட பாஸ்டர் எப்பயாவது யாரும் சொல்லிடுறாரு, நான் வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றேன். இல்ல இல்ல, அவள் எங்க போகிறவளா இருக்கிறாள்? தேவனுடைய ஆலயத்திலே. தேவனுடைய ஆலயத்திலே என்ன பண்ணுகிறாள்? அவள் ஜெபம் பண்ணுகிறது பார்த்த ஏலி அவளை எப்படி இவள் சொல்லுகிறாள், நான் யார் அல்ல என்று சொல்லுகிறாள்? பேலியாளின் மகள் அல்ல, பிசாசின் மகள் அல்லையா. நான் யார் மகள் அல்ல? பிசாசு மகள். 16 வசனம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதரும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பார்த்தீங்களா? இந்த சூழ்நிலையிலே, இந்த நெருக்கத்திலே, தூஷிக்கப்பட்ட அவதூறு படத்திலே தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதுல அவள் கவனமாக இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோக்கி வேண்டிக் கொண்டாள். அவளுக்கு எபேசு 3:20 தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த வேதத்தில் இருக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாது. அது போதிக்க ஆசாரியன் இல்லை. இன்றைக்கு வேதத்தில் சொல்கிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் சொல்லுங்க போலாம், கேட்கல எனக்கு. பிரதர்ஸ் சொல்லுங்க போலாம். அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிறவர். அவளுக்கு தெரியாதவள், இந்த சத்தியம் விளங்காதவள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவளா இருக்கிறாள். நமக்கு அநேக சந்தர்ப்பத்தில் நாம் கேட்டவைகள், நாம் ஜெபித்தவைகள், உபவாசித்து ஜெபித்தவர்கள், ஊழியக்காரத்தை சொல்லி ஜெபித்தவைகள், அநேக வருஷங்களாக ஜெபித்தான காரியங்கள் பதில் வராமல் போல்கலாம். சோர்ந்து போகாதே. வேதவசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொரு ஸ்திரீ இருந்தாள், பிள்ளை இல்லாதவளாக. அவள் என்ன சொன்னால், தன் புருஷனை பார்த்து, எனக்கு பிள்ளை கொடும் அல்லது நான் சாகிறேன். எனக்கு பிள்ளை கொடும் அல்லது, சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் கேட்டது கொடும் இல்லை நான் செத்துடணும். ஆண்டவரே நான் கேட்டதை கொடுக்கணும், கொடுக்கலன்னா நானு இருக்கீங்களா? கேட்டதை கொடுக்கணும், இல்லாட்டினா செத்துடணும், அல்லது செத்தே போயிடுவேன். பிசாசு சொல்லுகிறது, மனுஷிகம் அல்ல, உன் ஜீவன் விலையேற பெற்றது, உன் ஆத்மா விலையேற பெற்று நீ கர்த்தருடைய பார்வையில் அருமையானவள், அருமையானவன். ஒரு காரியத்திற்காக கிடைக்காதனாலே, நடக்காதனாலே நீ சாக வேண்டும் என்று யோசிக்காதே. சாவதற்காக பிசாசு இருக்கிறான், உன்னை சாகடிக்க திருடன் இருக்கிறான், உன்னை சாவடிக்க நான் ஆராதிக்கிற இந்த வேதம் சொல்லுகின்ற வேலை. அவர் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னாள், ராகேல் சொல்லுகிறாள் தன் புருஷனை பார்த்து, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் இடறி போகக்கூடாது. சொன்னேன் அல்லவா, இவளோ ஷீலாவாவுக்கு போய் வருடம் ஆண்டவர் சமூகத்திலே தன் கணவனோடு தேவனை ஆராதித்து தேவனுக்கு அவள் பலி செலுத்தி பண்டை கொண்டாடினாள் என்று 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 15ஆம் வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படி என்ன ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றினேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு கடினமாயிருக்கலாம், உங்களால் முடியாமல் இருக்கலாம், மரணம் வந்தால் நலமாயிருக்கும் என்று யோசிக்கலாம், ஒருவரும் பார்க்க விரும்பாமல் இருக்கலாம்,
ஒருவரோட பேச விரும்பாமல் இருக்கலாம், எதையும் செய்யவே இஷ்டமில்லாத ஒரு நிலையில் இருக்கலாம். ஏன் காணாதது போல், கேளாதது போல், பதில் கொடுக்காத போல் இருக்கிறார் என்று மனக்லேசம், இருதய கிளேசம், இருதயம் வியாகுலப்பட்டு இருளடைந்தது போல, எல்லாம் அந்தாரமானது போல, மேகம் இரும்பாயமானது போல, வெண்கலமானது போல காணப்படலாம். ஆனா தெய்வச்சனமே, நமக்கு பாரம் இருக்கிற இடத்துல, மனக்லேசத்துல நம் இருதயத்தை கர்த்தரத்தில் ஊட்ட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயத்தை புருஷன், மனைவி, நண்பர், உறவினர் நல்லது கேட்க சந்தோஷப்படுவாங்க. சிலரு நீ கஷ்டத்தை பேசினா துக்கப்படுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா பின்னால போய் உங்களை பற்றி பேசுவாங்க. விசுவாசி செய்யலாம், செய்வார்கள் என்று சொல்லவில்லை. ஊழியக்காரர்கள் சொல்லலாம். உன் இருதயத்தை கர்த்தரத்தில் ஊற்றுவாயானால் உன் மனக்லேசத்தை அறிகிற தேவன் உனக்கு ஏற்ற நேரத்தை பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷத்தில் போய் ஊற்றுகிறதை காட்டிலும், ஊழியக்காரத்தில் ஊற்றுகிறதை காட்டிலும் தவறாய் புரிந்து கொள்ளாதீங்கள். உங்கள் மனைவி இடத்தில் சொல்ல முடியாது, உங்கள் புருஷன் இடத்தில் சொல்ல முடியாது, உன் சகோதர சகோதரிடத்தில் சொல்ல முடியாத பாரங்கள் உனக்கு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாய் சத்தியமாய் சொல்கிறேன், நீ தேவனிடத்தில் சொல்லுவாயானால் அவர் ஒரு காலம் உன்னை தள்ளுவதும் இல்லை, உன்னை பற்றி அவதூறு பேசுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இவள் இருதயத்தை ஊற்றினால் நம்முடைய இருதயத்தை ஊற்ற கற்றுக்கொள்வோமாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சொல்லுங்க பாலாம். கவலைப்படுறதுனால கூடுமா குறையுமா? எனக்கு குறையுது, வயசு கூடுது, எனக்கு குறையுது. என்ன குறையுது? பலன் குறையுது. என்ன குறையுது? சுகவீனம் குறையுது, கூடுது. என்ன குறையுது? தூக்கம் வரவாடுது. நாம் கவலைப்படுகிறதுனால் கூட்ட முடியாது, நாம் இழக்கத்தான் முடியும். தேவ பிள்ளைகளா இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், பரிசுத்தா பெற்று சொல்லுகிறவர்கள், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறதானவர்கள் கூட இன்றைக்கு அநேக சந்தர்ப்பத்தில் நாம் மனக்லேசமாய் கவலைப்பட்டு மனிதர்கள் சொல்லி நாமே குழம்பி போகிறதுனாலே நாம் குறைவுள்ளவர்களாக, நாம் வேதனை உள்ளவர்களாக, துக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி செய்யாதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இங்கே பிரச்சனை இல்லாதவர்கள் கை தூக்கல் நான் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த குழந்தைகள் தவிர வேறு கிடையாது. அவர்களுக்கு கூட இன்னும் இப்படி அப்பா கஷ்டப்படுது, அம்மா கஷ்டப்பட்டு சோறு ஊட்டுறாங்களே என்று கேட்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஆனா என்ன பண்ணாங்க? இன்றைக்கு கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஆள் ஒருவரும் கிடையாது. எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவலைகள் இருக்க நேரும்போது கர்த்தர் சமூகத்திலே நாம் ஊற்ற கற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 4:5. ஆதலால் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு படுத்தீர்கள். Be anxious for nothing. Anxiety, anxiousness, கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை பிசாசானவன் நெருக்கிக் கொண்டிருக்கிறான். பாவத்தை விட்டு கூட விலகி விடுகிறார்கள், பாவத்தை வெறுக்கிறார்கள், பிசாசை வெறுக்கிறார்கள். ஆனால் கவலைகளை, பாரங்களை விட முடியவில்லை, விட முடியாதிருக்கிறார்கள்.
இந்த கவலைகளை ஆங்ஸைட்டியை எப்படி நீக்குவது என்பதை குறித்து சில காலம் முன்னாடி சொன்னது ஞாபகத்தில் எனக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை கர்த்தரத்தில் ஊற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஊற்றுகிறீர்களா? எப்போது ஊற்றுகிறீர்கள்? தினமும் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். இன்னும் குறிப்பாய் சொல்வேன், ஆனால் கூடிய மட்டும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து உங்கள் இருதயங்களை ஊற்றுங்க, ஜெபியுங்கள். ஊழியக்காரோடு சேர்ந்து ஜெபியுங்கள், விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் குறிப்பாய் சொல்வேன், நீங்கள் தனியே உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட உங்கள் இருதயத்தை ஊற்றி வாயை திறந்து தேவனை துதியுங்கள். ஒன்று, இப்படி நாம் செய்வதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அப்பா நான் தீமையாந்தை கேட்டால் எனக்கு நன்மை கொடுக்கப்பட்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கவலைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, நீங்கள் அவரை நோக்கி அப்பா என்று கேளுங்கள், அப்பா என்று கேளுங்கள். ஆண்டவரே என்று கேட்கிற ஒரு பகுதி உண்டு. ஆனால் நாம் யாவரும் அவரை நோக்கி கேட்போம், அப்பா என்று கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்கள் கவலைகள் மத்தியிலே அப்பா என்று கூப்பிடுங்கள். ஏலி அவளை பார்த்து சொன்னால், நீ குடித்து வெறித்திருக்கிறாய். நீ குடித்து, வாசிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே கூடி வந்ததான் அத்தனை தேச ஜனங்களும் யூதர்களும் அவர்கள் ஆவில் நிறைந்து அந்நிய பாஷை பேசிக் கொண்டு பார்க்கும்போது அவள் குடித்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். அவள் குடித்தில்லை, அவள் பரிசுத்த ஆவிலே நிரம்பியிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ணினார்கள். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளாக பரிசுத்தால் நிறைந்து நாம் அனுதினம் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். வாரத்து ஒரு நாள்ல வொர்ஷிப் நேரத்துல இருந்து போதாது. மாசத்துக்கு ஒரு நாள்ல ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி போதாது. சிஸ்டர்ஸ் மீட்டிங்ல வந்து எப்பயா ஒரு நாள் ஜெபம் பண்ணா போதாது. தேவனுடைய பிள்ளைகளே, குறைந்தது வாரத்துக்கு ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கள். இல்லை, முடியவில்லை, வயதாகி விட்டது, வீட்டில இருந்து நேரத்தை குறிப்பிட்டு இடத்தை குறிப்பிட்டு தேவ சமூகத்தில் அப்பா என்று கூப்பிடுங்கள். எங்க அப்பா என்று கூப்பிடுங்கள். உங்களுக்கு கேட்காது, அவர் பதில் கொடுக்க உனக்கு கேட்காது. ஆனால் உன் அப்பா அவர். ஆமென். உனக்காய் ரத்த சிந்தி மரித்தவர், உனக்காக பரலோகத்தை விட்டு வேற எங்க வந்தவர். உன் தகப்பனும் தாயும் மரித்து போக முடியும், உன் தகப்பன் தாயும் உன்னை கைவிட முடியும். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்ற தகப்பனாயிருக்கிறார். ஆம், அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் தேவாதி தேவன். ஆனால் என்னுடைய தகப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் அவர் அப்பா என்று யோசித்து விசுவாசித்து நாம் ஜெபிக்கிறோமோ, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோமோ, நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை வல்லவராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தர் நோக்கி மிகவும் அழுது. ஒரு குறி காரியத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். அழுதா இயேசுநாதர் ஏமாந்துட மாட்டார். அழுகிறதுனால ஆண்டவர் மனுஷால் ஏமாந்துருவான், நான் ஏமாந்துருவேன். நீ சொல்ல இருக்காங்க, நான் வேணா அழு, நான் பண்றதுதான் பண்ணுவேன். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணியீர். உங்களை இருதயம் நொறுங்கி இருக்கும் போது, கவலையால் தாங்க முடியாது இருக்கும் போது, என் இருதயமே உடைந்தடும் போல் இருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கும் போது, இனிமேல் தாங்க முடியாது என்று சொல்லும் போது தேவ நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளைகளா ஜெபம் பண்ணுங்கள், ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுங்கள், தேவ வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் நிச்சயமாக ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் தன் இருதயத்திலே தேவனோடு பேசினாள். எவ்வளவு சத்தமா நான் பேசுகிறேன்ல, என் இருதயத்திலிருந்து வருகிறதான ஜெபம். எலியா என்னை போல ஒரு பாடுள்ள மனுஷன். எலியா ஆனால் கருத்தா ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, கருத்தா ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் ஐயா. கருத்தா ஜெபிக்கிறதான
பாரத்தாரும் ஐயா. நாம் வேண்டியதுக்கு மேலே கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் அழுது புலம்பி இலக்கரித்து எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறதை விட்டு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய விதத்திலே நாம் ஜெபிப்போமானால் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். அவர் உனக்கு, தேவன் எனக்கு, சொல்லுங்கள், தேவன் எனக்கு மனக்லேசமுள்ள ஸ்திரியே, துக்கமுள்ள ஸ்திரியே, இருதயம் நொறுங்க போனதான ஸ்திரியே. முன்னால ஏலி சொன்னாரு, என்ன குடிச்சு வைத்திருக்கிறாய் பேலியாளின் மகளே. இப்ப இவர் சொல்றாரு, மாறிட்டாரு. யார் மாறிட்டா? அன்னாள் மாறல, ஏலி மாறிட்டாரு. கர்த்தர் சமாதானத்தை போ, கர்த்தர் உன் சபத்தை கேட்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகம் ஒருவேளை நாம் குறையாக, நாம் தவறாக முடிந்துக்கலாம். ஆனா தெய்வ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க தொடர்ந்து ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபித்த அவள் அடுத்து என்ன செய்த? 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. விளங்குதா? ஏன் துக்கமா இல்ல? விசுவாசித்தாள். ஏன் துக்கமா இருந்தா? விசுவாசம் இல்ல. ஏன் துக்கமா இருந்தால்? சகக்கழித்து திட்டினாள், கேலி பண்ணினாள். ஆனால் தேவ மனுஷன் தேவ வார்த்தை சொன்ன பிற்பாடு அவள் துக்கமாயிருக்கிறதை மாறிப்பட்டாள். தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை துக்கத்தை கூட்டிக் கொள்ள வேண்டாம். தேவ வார்த்தையினாலே, கர்த்தர் நாம் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நம் துக்கத்தை, நம்முடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் இந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் என்னவில்லை? துக்கமுகமாய். நம்மள சிலரா இருந்தா, இந்த ஊழியக்காரன் அப்படி சொல்லிட்டான் முன்னால, இப்போ என்ன சொல்றாங்க? காலப்படாது, இன்னொரு தடவை அந்த ஆள் பிரசவம் நான் கேட்க மாட்டேன், இந்த ஒரு தடவை அந்த ஆள் எனக்கு ஜெபம் பண்ணா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இன்னொரு தடவை அந்த சபைக்கு போக மாட்டேன். ஒரு நீங்க அப்படி செய்யுங்க. ஆனால் அன்னாளோ நிந்திக்கப்பட்டவள், தூஷிக்கப்பட்டவள், தேவ வார்த்தையை சொல்லிட்டு அவள் செய்யும்போது அவள் தன் துக்கத்தை மாற்றி விசுவாசத்தை தனக்குள்ளே வார்த்தை கொள்ள செய்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நிறைய பேருக்கு பெரிய விசுவாசம் இருக்கலாம். எனக்கு பெரிய விசுவாசம் இருக்கு நான் சொல்ல. ஆனா தேவ வார்த்தை சொல்லுவது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடுகளவு விசுவாசம் இருந்தால், எவ்வளவு? இவ்வளவு தூரம் அளவு தான் சொல்றீங்களான்னு கேட்குறீங்களா? அந்த அளவு பற்றி எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசிக்காவிட்டாலும் கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டியது உன் பக்கத்தில் அவசியமா இருக்குது. அவளோ திரும்பி துக்கப்படாதபடி, அவள் இனிமேலே அவள் சோர்ந்து போகாதபடி, அவள் துக்கம் முடங்குவதை விட்டுவிட்டு அவள் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாள். செய்த போது என்ன நடந்தது? 20ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவள் துக்கமுகமாய் ராதபடிக்கு திரும்பி போனால் பின்பு சில நாளுக்குள்ளாக கர்த்தர் அவர் கர்ப்பவதியாய் மாற்றினார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறதான, தேவ சித்தத்தை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறதான, தேவ வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறதான, தேவனுக்கென்று ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் ஏற்ற காலத்திலே பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது
அவள் அந்த பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை சொன்ன காலம் தன்னிடத்தில் வைத்திருந்து என்ன பண்ணினாள் என்று சொன்னால், வாசிப்போமாக 28 வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிறிஸ்தே வல்லமின்படியே. ஆனா அவள் கேட்ட ஜெபத்துக்கு பதில் வந்ததும் சபையிலே அநேக சமயத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் வயிற்றுக்கு சாப்பாடு தாங்க ஆண்டவரே, என் உடுப்புக்கு தாங்க ஆண்டவரே, என் பாக்கெட் நிறைய காசு வேணும் ஆண்டவரே, நான் வீடு கட்டணும் ஆண்டவரே, நான் நிறைய பேங்க்ல சேர்த்து வைக்கணும். வேணா சொல்ல, நல்லா சேர்த்து வைங்க. தயவுசெய்து கடனாளியா சாகவே சாகாதீங்க. கடன் கொடுக்கிறவளாய் சாக ஜெபிக்கிறேன். தோற்று சாக ஜெபிக்கல. நீ எல்லாரும் கடன் வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. இங்க இருக்க ஒருவரும் கடனாளிகளா இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். யார் கடனாளியா சாகவே கூடாது. ஆனா என்ன சொல்றேன்னா, சபையிலே தேவனுக்கு பயமுண்டாக கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு என கொடுக்கிறார். எதற்காக? நிறைய நேரத்தில் எதற்காக? நான் அனுபவிக்கணும், என் பிள்ளை அனுபவிக்கணும், என் பேர பிள்ளை அனுபவிக்கணும். இல்ல இல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நமக்கு மகிமை உண்டாக, நாம் சுகமா இருக்க, நாம் சந்தோஷமா இருக்கவா. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆர்டர் கொடுத்தவொடனே வேணும் போது அழுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க, ஒரு 7 சபையில போய் ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் அநேக காரியத்தை செய்வாங்க, தியாகம் பண்ணுவாங்க. கொடுத்த உடனே ஏசுநாதிரியே மறந்துடுவாங்க. யார மறந்துடுவாங்க? அதுக்கு முன்னால் உபவாசம் பாருங்க, அதுக்கு முன்னால் ஜெபம் இல்ல இல்ல. தேவன் கொடுத்தால் பெற்றுக்கொண்ட நாம் யாருக்கு நன்றியாய் இருக்க வேண்டும்? தேவனுக்கு நன்றியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயம் உங்களுக்கு அவசியமானதை கொடுப்பார். என் தகப்பன் எனக்கு கொடுக்கிறார், என் எஜமான் எனக்கு கொடுக்கிறார், எனக்கு அவசியமானது. நான் கேட்கிற சில காரியங்களை, நான் யோசிக்கிற சில காரியங்கள் கொடுப்பதில்லை. என் எஜமான் எனக்கு நன்மைதான் செய்கிறார். உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொடுத்ததை நாம் கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவார். எல்லாத்தையும் கொடுக்கணுமான்னு சொல்ல நானு, ஆனா கொடுக்கிறேன்னு சொன்னதை நம்ம என்ன பண்ணோம்? வாசிக்க வேணாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ தேவனுடைய சமூகத்துல வந்ததும் பதஷ்டமா பேசாத, பதஷ்டமா என்ன பண்ணாத, உடன்படிக்கை பண்ணாத, பொருத்தனை பண்ணாத. பண்ணினா அத பொருத்தனை பண்ணக்கூடாது சொல்லல, ஆத்திரப்பட்டு பொருத்தனை பண்ணாத. பொருத்தனா கட்டா என்ன பண்ணு, ஆண்டவருக்கு செய்யி. பயமுறுத்துக்கா சொல்ல, உங்களுக்கு நன்மை உண்டாக முடியாக. இப்படி நடந்ததுனால என்ன நடந்துச்சு? நான் இப்போ வாசித்து சொல்ல சமயம் இல்லை, நேரம் கடந்து போயிடுச்சு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் கொண்டு 55 வசனங்களை வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களையும், லூக்கா இந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அன்னாள் பாடினதை பார்க்கிறோம், லூக்காவிலே மரியாள் பாடினதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2 வைத்து பார்ப்பீர்களானால் 2ம் ஒத்தவனமாயிருக்கிறது. 2ம் எப்படி இருக்கு? அதை வாசித்து விளக்க சொன்னால் சமயம் கடந்து போய்விட்டது. ஆகினால் நான் வாசித்து சொல்லவில்லை. வீட்டில் போய் விசுவாசிகள் வேதத்தை தியானிக்கிறவர்கள் படித்து பார்க்க முடியாது ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர்கள் கேளுங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி செய்யும்போது கர்த்தருக்கு செய்த காரியங்களை செய்கிற ஒரு பகுதி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21. 2ஆம் அதிகாரம் 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். முன்னால கடாட்சித்தாரு, யாரு கொடுத்தாரு? சாமுவேல் கொடுத்தாரு. இப்ப மறுபடியும் கடாட்சிக்கிறார். கடாட்சித்து அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும்
2 குமாரத்திகளையும் பெற்றாள். 3 குமாரரையும் 2 குமாரத்திகளும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். விளங்குதா விளங்கலையா? விளங்குதா விளங்கலையா? ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? என் நிந்த நீங்க, என்னை தூஷிக்கிற தூஷன் நீங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா போதும் ஆண்டவரே என்று வேண்டிக்கிட்டா. கொடுத்ததை உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். செய்தவளுக்கு ஆண்டவர் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் சாமுவேல் தேவாலயத்திலே பண்ணிச்சான். மொத்தம் எத்தனை பிள்ளை? 1 கேட்டா Praise the Lord. நான் பிள்ளை குறித்து சொல்ல, நான் பிள்ளையும் முக்கியமான காரியம். நான் பிள்ளை குறித்து சொல்ல, பிள்ளைதான் யோசிச்சுட்டு இருக்காதே. உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு மாத்திரம் என்று யோசித்துக் கொள்ளாதீங்கள். உங்களுக்கு சில சமயத்தில் குடும்பத்தில் சமாதானம் தேவை இருக்க வேண்டும். உங்கள் சரீரத்துக்கு போதுமான சுகம் இருக்கும். உங்க ஜோலியிலே காரியங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். உங்கள் ஊழியத்திலே காரியங்கள் நடக்க வேண்டிய அவசியம். என்றைக்கு நாம் கர்த்தர்கிட்ட பேசுகிறோமோ பொறுத்த பின்னால் கர்த்தர் அதோடு நிறுத்துகிறவல்ல, அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படியாய் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் இப்படி பெற்றெடுத்தவள் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். 10ஆம் வசனம் என்று யோசிக்கிறேன். திருப்தியா இருந்தவள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறாள். பசியா இருந்தவளோ இனி பசியா இரார்கள். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். என்ன பெற்றாலாம்? 7 தோத்திரம். 7 பெற்றால் அர்த்தம் இல்ல, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறாள். என்ன சொல்றேன்? நீ கேட்பதற்கு அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரீச்சை வல்லவராயிருக்கிறார். விசுவாசித்தவள் பாக்கியவதி, விசுவாசியாதவள்